நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடியை காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் நேரில் சந்தித்து தெரு நாய்களால் ஏற்படும் பிரச்சனைகளை எடுத்துரைத்தார். தமிழகத்தில் குறிப்பாக மாநகராட்சி பகுதிகளில் தெரு நாய்களால் ஏற்படும் பாதிப்பு குறித்து காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தொடர்ந்து பேசி வருகிறார். இது தொடர்பாக நாடாளுமன்றத்திலும் கார்த்தி சிதம்பரம் குரல் கொடுத்துள்ளார். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியை கார்த்தி சிதம்பரம் சந்தித்தார். இதுகுறித்து அவர் கூறுகையில், பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து தெரு நாய்களால் அதிகரித்து வரும் உடல்நலம் மற்றும் பாதுகாப்பு சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விவாதித்தேன். உலகளவில் மிகப்பெரிய தெருநாய்கள் எண்ணிக்கையை கொண்ட நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருக்கிறது. இந்தியாவில் 6.2 கோடிக்கும் அதிகமான தெருநாய்கள் இருக்கின்றன. உலகில் ராபிஸ் தொடர்பான 36% இறப்புகள் இந்தியாவில் ஏற்படுகின்றன. விலங்கு பிறப்பு கட்டுப்பாடு விதிகள் 2023ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனாலும் அது செயல்படுத்தப்படாமல் பயனற்றதாக இருக்கிறது. எனவே இப்போது இருக்கும் நிலை குறித்து பிரதமர் நரேந்திர மோடியிடம் எடுத்துரைத்தேன். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தெருநாய்கள் பிரச்சனையை திறம்பட சமாளிக்க வளங்கள், நிதி மற்றும் தொழில்நுட்பம் இல்லை. எனவே இந்த விவகாரத்தில் அவசர நடவடிக்கை தேவைப்படுகிறது. எனவே தெருநாய்கள் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்கு மனிதாபிமானத்துடன் அறிவியல் ரீதியான தீர்வை வழங்குவதற்கு ஒரு தேசிய பணிக்குழுவை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அது உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் எனவும் பிரதமர் மோடியிடம் கூறினேன். இதற்கான நீண்டகால திட்டத்தை வகுக்க வேண்டும் என்றும் பிரதமரிடம் வலியுறுத்தினேன் என்று கார்த்தி சிதம்பரம் கூறினார்.